ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் லவ்விங் சாய்ராம். சுவாமி அவர்கள் சிறுவர்களுக்காக ஒரு அருமையான கதையினை கூறுகின்றார். அதாவது, எப்பொழுதும் நாம் மனச்சாட்சியின்படி நடக்க வேண்டும், சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது, என்றைக்குமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சுவாமி அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை விளக்குவதற்காக ஒரு கதையினை சுவாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது, வாழ்க்கையில் நாம் என்றைக்கும் ஹானஸ்டியையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் விட்டு தரக்கூடாது. ஹானஸ்டி என்பது நேர்மை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது சுயமரியாதை. இரண்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது. என்றைக்குமே நாம் மனச்சாட்சியின்படி நடக்க வேண்டும் என்று இந்த கதையின் மூலமாக விளக்குகின்றார். அதாவது, ஒரு ஊரிலே ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி ஒரு நல்ல ஒட்டகத்தை வாங்க விரும்பினார். எனவே ஒட்டகங்கள் விற்கும் ஒரு டவுனுக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட கடையில் பல ஒட்டகங்கள் விற்பதற்காக இருந்தவற்றை பார்த்து அதையெல்லாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்க முடிவெடுத்தார். ஆனால் அந்த ஒட்டகத்தை வாங்குவதில் அந்த கடைக்காரர் மிக அதிகமான விலையை கூறினார். எனவே நெடுநேரம் பார்கெயின் பண்ணுறது என்று சொல்லுவாங்க. நெடுநேரம் விலையை பற்றி விவாதித்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டுக்கு வந்தவுடனே அந்த வியாபாரி என்ன செய்தார் எனில், தன்னுடைய வேலையாளை அழைத்து, அந்த ஒட்டகத்தின் மேல் நாம் உட்கார்ந்து சவாரி செய்யக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கும் அல்லவா, ஆங்கிலத்தில் சேடில் என்று சொல்லுவார்கள். SADDLE சேடில். சேடில்னால் அப்படியே ஒட்டகத்தின் முதுகில் இருக்கும், அது மேலே உட்காந்து தான் நம்ம சவாரி செய்வோம். அதையெல்லாம் கலட்டுங்க அப்படின்னு அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார். அவன் அந்த சேடிலை கலட்டும் பொழுது அதற்கு அடியிலே ஒரு வெல்வெட்டில் ஒரு பை இருக்கிறதை பார்க்கின்றான். ஐயா, இந்த ஒரு பை இருக்குது அப்படின்னு அந்த வியாபாரிகிட்ட கொண்டாந்து தர்றார். வியாபாரின்னா ஒட்டகத்தை வாங்கின வியாபாரி, அவர் தானே முதலாளி, ஒட்டகத்தினுடைய முதலாளி என்று வைத்துக்கொள்ளும். இப்போ புது முதலாளி அவர் தானே வாங்கின பிறகு. எனவே அந்த முதலாளிகிட்ட கொண்டாந்து தர்றோம். அதை திறந்து பார்த்தா அதில் 30 வைரக்கற்கள் இருக்கின்றன, விலை மதிப்பற்ற வைரக்கற்கள். அடாடா, இதை அந்த ஒட்டகத்தை விற்றவர் மறந்துட்டு வச்சிட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறாரு இந்த ஒட்டகத்தினுடைய முதலாளி. சரி, அந்த பையை கூட நான் கொண்டு போய் இந்த ஒட்டகத்தை வாங்கின அந்த கடையில் போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறார். உடனே அந்த வேலையாள் எல்லாரும் தடுக்கிறாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க, பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க? ஒட்டகம் வாங்கினீங்கன்னா அதில் உள்ள பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு தானே சொந்தம், அதெல்லாம் தர வேண்டாம், இது எவ்வளவோ லட்சக்கணக்கான மதிப்புடைய வைரக்கற்கள் அப்படின்னா, இல்லை, நான் இதை கொண்டு போய் தான் தருவேன்னு நேராக போய் அந்த ஒட்டகமான கடைக்கு போய் அவர்கிட்ட இந்த வெல்வெட்டு பையை கொடுத்து, அந்த ஒட்டகத்தின் மேல் இருந்த சேடலுக்கு கீழே இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் மறந்துட்டேன், திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்கன்னு எப்போவுமே ஒட்டகத்தின் மேலே உள்ள அந்த இருக்கையின் கீழே மறைச்சி வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட நான் கொடுக்கும்போது எடுக்க மறந்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னா, எல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணார், 2 வைரக்கற்களை எடுத்து இந்த ஒட்டகத்தை வாங்கினவர்கிட்ட தர்றாரு அந்த கடைக்காரர். இவ்வளவு நேர்மையாக இருக்கீங்க, இந்தாங்க 2 கற்கள் வச்சுக்கோங்க, வைரக்கல்னு. உடனே இவர் ஒட்டகத்தை வாங்கின அந்த வியாபாரி சொல்கிறாரு, இல்லை நான் ஏற்கனவே 2 கற்கள் என்கிட்ட எடுத்துட்டேன், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். உடனே அந்த ஒட்டகத்தை விற்ற கடைக்காரர் திரும்ப அந்த பையை திறந்து எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாரு. 30 வைரக்கற்கள் கரெக்டாக இருக்குது. ஐயோ 30 கல்லும் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் எந்த 2 கல்லை எடுத்தீங்கன்னு அவர் சொல்கிறார்.
நான் வந்து சுயமரியாதை, நேர்மை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி என்ற 2 கற்களை நான் வந்து இந்த இந்த பைய கொடுக்க வரும்பொழுது என்னிடம் வந்து விட்டன. எனக்கு அது போதும் அப்படின்னோடனே அவர் முழிக்கிறாரு. உடனே இந்த ஒட்டகத்தை வாங்கினவர் சொல்கிறாரு, நான் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த வைரக்கற்கள் வந்த பை வந்து எனக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும். நான் வந்து இந்த வைரக்கற்களை அப்படியே வைத்திருந்தால், உங்களிடம் தராமல் வைத்திருந்தால், என்னுடைய நேர்மை என்னை விட்டு போயிருக்கும். அது ஒரு வைரக்கல். அதே போல் நீங்கள் கொடுத்த 2 வைரக்கற்கள், இந்த வச்சுக்கங்கன்னு கொடுத்த 2 வைரக்கற்களை நான் ஏற்றுக்கிட்டாலும் என்னுடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை விட்டு போயிருக்கும். எனவே எனக்கு ஒன்றுமே வேண்டாம். ஆல்ரெடி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி என்ற 2 வைரக்கற்கள் என்னிடம் இருக்கின்றன. அது போதும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார், எப்போவுமே இந்த ஒட்டகத்தை வாங்கினவர் சொல்கிறார், எப்போவுமே நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், சுயமரியாதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மனது சொல்வதை கேட்கக்கூடாது, மனச்சாட்சி சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். மனச்சாட்சி என்பது இறைவனுடைய மறு உருவம் என்று சொல்லி, எப்பொழுதுமே நமக்கு வந்து 2 பாதைகள் இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுக்கும் 2 பாதைகள் இருக்கும். ஒரு பாதை ரொம்ப நல்லா இருக்கும், பயணம் செய்வது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கெட்ட பாதை. ஆனால் இன்னொரு பாதை வந்து கரடு முரடாக இருக்கும், பயணம் செய்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். ஆனால் அது நல்ல பாதை. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல பாதையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் இறைவனிடம் இந்த ஹானஸ்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு தவறாமல் தந்துவிடு, என்னை காப்பாற்று என்று இறைவனிடம் வேண்ட வேண்டும். இறைவனிடம் நீங்கள் வந்து மன்றாடி பிரேயர் செய்வது என்பது அது ஒரு மார்க்கம். அதே போல் இறைவனை நினைத்து கண்களை மூடி மெடிடேஷன் செய்வது அது ஒரு மார்க்கம். எனவே இறைவனிடமும் நாம் வந்து பிரேயர் செய்ய வேண்டும். அதே போல் அது ஒரு பாதை. இறைவனை நினைத்து நாம் மெடிடேஷன் செய்ய வேண்டும், அது ஒரு பாதை. இரண்டுமே, பிரேயர் என்பது இறைவனுடன் நாம் பேசுவது, மெடிடேஷன் என்பது இறைவனோடு நாம் இரண்டர கலந்து இருப்பதாகும். எனவே நாம் இரண்டையும் கடைப்பிடித்து வாழ்க்கையில் நேர்மையையும் சுயமரியாதையையும் நாம் கடைப்பிடிப்போம் என்று சுவாமி சொல்லுகின்றார். எனவே குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் இறைவனோடு பேசுங்கள். பிரேயர் மூலமாக இறைவனோடு இரண்டர கலந்து இருங்கள். மெடிடேஷன் மூலமாக எந்த நிலையிலும் நேர்மையாக இருங்கள். சுயமரியாதையை விட்டு தராதீர்கள். இது வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள். ஜெய் சாய்ராம்.